வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய மனித வாழ்க்கையை நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி செய்வது, உணவு முறையை கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்கிறதுல சமச்சீர் உணவு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஆரோக்கியமான நல்வாழ்விற்கு தினசரி நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்மளுடைய உணவுகள் கூட நம்ம டயட்ல சேர்த்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன, எந்தெந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியம் பெறுகிறோம் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பால் பொருட்களை ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு நம்ம எடுத்துக்கலாம். பால் பொருட்கள் பாதாம் அல்லது சோயா பால் போன்ற இந்த வலு ஊட்டப்பட்ட பால் மாற்றுகள் விட்டமின் டி மற்றும் கால்சியம் இருந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள். இது நம்மளுடைய உடலை வலுவாக வைக்கும், வலுவான எலும்பு மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய போன்ஸ், நம்மளுடைய எலும்புகள், அப்புறம் நம்மளுடைய டீத்ஸ், அந்த பற்கள், இது எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடலை வைக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் பால் பொருட்களை சாப்பிட்றதுல எந்த விதமான தவறும் இல்லை. நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் பால் பொருட்களாக கிடைக்கும். ஆரோக்கியமான நம்மளுடைய உடலை நம்ம நல்வாழ்வுக்கு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக பால் பொருட்களை எடுத்துக்கணும். முழு தானியங்களை நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கலாம். சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை விட முழு கோதுமை ரொட்டி, பழுப்பு அரிசி, குயினோவா போன்ற முழு தானியங்களை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும். இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், அந்த நார் சத்துக்கள் செரிமானத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இது பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருப்பீங்க. கூடவே உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவும் கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். காய்கறிகள் மற்றும் பழங்களை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். சில ஊட்டச்சத்து மிக்க பழங்கள், காய்கறிகளை உண்பது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. வண்ணமயமான பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல விட்டமின்கள், ஆக்சிஜனேற்றிகள், தாதுக்கள் போன்றவை நிறைந்திருக்கு. இது நம்முடைய உடல்ல குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னா இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் குணப்படுத்தப்படும். சீசனா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே இந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணதில் வராமல் தடுக்கப்படும். செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு காய்கறிகள், பழங்களை உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடலாம். அல்லது நீங்க சாப்பிடக்கூடிய பழங்கள் நீங்க உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடியே சாப்பிட வேண்டிய பழம் அப்படின்னாலும் அப்படியும் நீங்க அந்த பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவுகளை சாப்பிடலாம். காய்கறிகளை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ இதன் மூலம் நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை நீங்க குறைச்சி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. சர்க்கரை அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்க தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுக்காமல் இருக்கிறது, குறைந்த அளவில் சாப்பிட்றது அல்லது முற்றிலுமாக எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். தினசரி உணவுல நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவில் நம்ம அதே நேரம் சில உணவுகளை தவிர்க்கிறதும் அவசியம். அதன்படி சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், இந்த கூல்ட்ரிங்க்ஸ், இது போலவற்றை நீங்கள் உட்கொள்வதும் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய உடல் எடை அதிகரிப்பு போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உடல் நலம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதால இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். மேலும் இந்த பதப்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளில் ஊட்டச்சத்து குறைவாக தான் இருக்கும். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும், உங்களுடைய ஆயுள் காலத்தை குறைக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்காதீங்க. இதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஆரோக்கியமான கொழுப்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். வெண்ணெய், நட்ஸ், விதைகள், ஆலிவ் ஆயில் போன்ற ஆரோக்கியமான கொழுப்பு வகைகளை தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்க்கும் போது உடல் ஆரோக்கியத்திற்கு அது நன்மை தரும். இந்த கொழுப்புகள் ஹார்மோன் உற்பத்தி, மூளை ஆரோக்கியம் மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்களை உறிஞ்சுதல் போன்றவற்றுக்கெல்லாம் முக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான கொழுப்பு என்பது நம்மளுடைய இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ அதனால் இது எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. இதை நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் நலமோடு நீங்கள் வாழலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ புரோட்டீன் சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. தினசரி உணவில் மெல்லிய புரத மூலங்களை சேர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தருது. மீன், பீன்ஸ், பருப்பு,
டோஃபு போன்றவையெல்லாம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும், அதாவது உங்களுடைய இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், உங்களுடைய தசைகளினுடைய செயல்பாட்டிற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த புரதம் சார்ந்திருக்கக்கூடிய உணவுகள், புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் ஒட்டுமொத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அமினோ அமிலங்களை வழங்குது. அதனால புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உணவுகள் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சிகளையும் செய்யணும். குறிப்பாக வந்து நீரேற்றம் நிறைந்திருக்கக்கூடியதாக உங்களுடைய உடலை எப்போதும் நீங்கள் பார்த்துக்கணும். வறட்சியாக நீங்கள் இருக்கக்கூடாது. தினந்தோறும் உங்களுடைய உடலுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவையான அளவு தண்ணீரை குடிப்பதன் மூலமாக உங்களுடைய உடலை நீங்கள் நீரேற்றமாக வைத்துக்கலாம். இதன் மூலமாக செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், கண் பார்வை தெளிவாக இருக்கும், மங்கலாக ஆரம்பிக்காது, தூக்கம் உங்களுக்கு சரியாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை சுழற்சி மற்றும் வெப்பநிலை ஒழுங்குமுறை போன்றவற்றையெல்லாம் இந்த நீரேற்றம் தான் ஆதரிக்குது. ஸோ நீங்கள் தினமும் போதுமான அளவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீர் குடிக்கிறதும் உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான உங்களுடைய வாழை வாழலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.